எலெக்ஷன் டைம்ல அடுத்தடுத்து திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து அதன் மூலமாக மக்கள் மத்தியில ஆதரவு திரட்டுறதுக்காக இப்படி குற்றச்சாட்டுகள். தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் ஈடிலாம் எதுவும் செய்யக்கூடாது, தேர்தல் நேரத்தில் போலீஸ்காரங்க எதுவுமே கேட்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு பேச்சா? திரு நேரு அவர்களுடைய தம்பி சகோதரர் மற்றும் அவருடைய மகனுடைய இல்லம் மற்றும் அலுவலகங்களில் நடந்த ஒரு சோதனையில், அந்த சோதனையின் போது இந்த குடிநீர் வழங்கல் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை நடந்த ஊழல் குறித்த பல்வேறு ஆவணங்கள் அமலாக்கத்துறையினுடைய கையில் கிடைக்குது. இல்லை, செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக பாஜக இருக்கிறதாவும் அவங்க அணி திரட்டினா அவங்களுக்கும் பாஜகவோட ஆதரவு போகலாம், போகாமல் இருக்கலாம். மதவாத பிரச்சனைகளை பாஜக தான் மக்கள் மத்தியில ஏற்படுத்தும் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி என்றையாவது இஸ்லாமியர்கள் குறித்தோ, குரான் குறித்தோ, கிறிஸ்தவர்கள் குறித்தோ, பைபிள் குறித்தோ நாங்கள் என்னைக்காவது பேசியிருக்கிறோம்னா கிடையாது. ஆனால் சனாதன தர்மம் குறித்தும் இந்து மத நம்பிக்கைகள் குறித்தும் தொடர்ந்து அவதூறாக பேசி வருவது யார் அந்த மதவாதிகள் அப்படின்னா திமுக தான். எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய வாக்குகளை எல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு திமுக தரப்புல கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ண உடனேயே மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டம் போட்டு எஸ்ஐஆர் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கூட்டம் போட்டது யார்? திமுக. முதல் கூட்டமே அவங்க தான் போட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது நடக்கும், இது சீர்திருத்தம், இதுல போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள், எல்லாமே தெரியும். ஆனா நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சுல, ஏன் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க? 65 லட்சம் பேர் நீக்கிட்டீங்களா? ஏன்? அதுக்கு என்ன பதில்னு சொல்லியிருக்குது, அதை சொல்லுங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பாஜகவின் தலைமை செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். வணக்கம். வணக்கம். அதாவது நிறைய ஊழல் அப்படிங்கிற அந்த குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இதில் ஊழல் நடைபெற்றதாக திமுக மேலே குற்றச்சாட்டு, அதாவது அமைச்சர் KN நேரு அவர்களை இடி குறி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போகுது. அப்போது KN நேரு அவர்கள் தரப்புல இல்ல நாங்க குற்றம் செய்யல அப்படிங்கறத நாங்க நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிரூபிக்கிட்டோம், அதுக்குதான் அந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்குது. நிரூபிக்கணும், இதை காவல்துறை வழக்காக தொடுக்க வேண்டும், அதை இல்லை என்று திரு KN நேரு நிரூபிக்கிட்டோம். எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி வழக்குகள் போட்டு ஆட்சிக்கு எதிராக மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறது ஈடியோட வேலை தான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா தேர்தல் நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன், இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இடி, சிபிஐ, போலீஸு இதெல்லாம் மூடிடலாமா? அப்படி தான் செய்யணும். இனிமேல் இந்த நாட்டில் 6 மாதத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன், எங்கேயோ ஒரு எலெக்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ மொத்தமாக அதெல்லாம் மூடிடுவோம். எதுக்கு இடி, எதுக்கு சிபிஐ, எதுக்கு போலீஸு, எதுக்கு இராணுவம்? எதுவுமே தேவையில்லை. தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் ஈடிலாம் எதுவும் செய்யக்கூடாது, தேர்தல் நேரத்தில் போலீஸ்காரங்க எதுவுமே கேட்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு பேச்சா? ஏப்ரல் மாதமே இது குறித்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்காக 253 பக்கம் இதற்காக ஆவணங்களோடு இதை சமர்ப்பித்திருக்கிறது. உண்மையிலேயே KN நேரு அவர்கள் இதை நான் நிரூபிக்கிறேன், நான் குற்றமற்றவன் நிரூபிக்கிறேன் என்று சொன்னால் அவர் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய சொல்லி நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தில் குற்றமற்றவராக நிரூபிக்கிட்டோம், தப்பு இல்லை. அதில் என்ன இருக்குது? இடி கிட்ட ப்ரூஃப் இருக்கிறது தான் இப்போ மெயினான விஷயம். அந்த ப்ரூஃப் அப்படிங்கிறது அதாவது அந்த வழக்கு சார்ந்து கிடைச்சிருக்கக்கூடிய மெயின் ப்ரூஃப் தானா? இல்லை, அதாவது ஏப்ரல் மாதம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அதில் வாங்கிய ஒரு கடன் திரு நேரு அவர்களுடைய தம்பி சகோதரர் மற்றும் அவருடைய மகனுடைய இல்லம் மற்றும் அலுவலகங்களில் நடந்த ஒரு சோதனையில், அந்த சோதனையின் போது இந்த குடிநீர் வழங்கல் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை நடந்த ஊழல் குறித்த பல்வேறு ஆவணங்கள் அமலாக்கத்துறையினுடைய கையில் கிடைக்குது. அதை உடனடியாக அவர்கள் காவல்துறைக்கு சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இது முழுக்க ஸ்டேட் சப்ஜெக்ட்ன்றதுனால அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்பொழுது அது குறித்து எடுக்காத காரணத்தினால 6 மாதம் கழித்து மிக தெளிவாக ஒரு நீண்ட அறிக்கையை 253 பக்கமோ என்னமோ அதை எழுதி இவர்கள் யார் யார் எவ்வளவு வாங்கினாங்க, எப்படி இந்த பண பரிமாற்றம் சட்டவிரோதமாக நடந்திருக்கிறது, இதில் பணம் கொடுத்தது யார், பணம் வாங்கியது யார் போன்ற அத்தனை விவரங்களையும் சொல்லியிருப்பதாக
அமலாக்கத்துறை சொல்கிறது. இப்போ இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அப்படிங்கிறது ஒரு சீரியஸான ஒரு குற்றம். அப்போ இது நிரூபிக்கப்பட்டால் வந்து அவரை உடனடியாக கைது செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அதாவது காவல்துறை இதை வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும். அதுதான் இடி சொல்லுது. நீங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுங்க, அப்போ தான் நாங்கள் வந்து விசாரிக்க முடியும். அதான் சிஸ்டம். அது சொல்கிறாங்க. அதை இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிருமே. அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன செய்யறது, ஆதாரம் இருந்து அதை கைது பண்ணிட்டா என்ன செய்யறது, அதனால தான் பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்து இதே மாதிரி லாரி கான்ட்ராக்ட், அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, நெல் கொள்முதலுக்காக லாரி கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, அதில் கிட்டத்தட்ட ஒரு 160 கோடி வரைக்கும் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல அடுத்தடுத்து திமுக மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்து அதன் மூலமாக மக்கள் மத்தியில வந்து ஆதரவு திரட்டுறதுக்காக இப்படி குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகளால டைம்ன்றதே நம்ம சொல்லக்கூடாதுமா. நம்ம வந்து தொடர்ந்து இந்த 4.5 வருடங்களாக பல்வேறு துறைகளில் நடக்கக்கூடிய ஊழல்களை நம்ம வெளிச்சத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். அது வந்து விவசாயத்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, தொழில்துறையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஊழலை நாம் வந்து வெளிச்சம் போட்டு தான் காட்டியிருக்கிறோம். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இது தேர்தல் நேரம்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. தேர்தல் நேரமாக இருந்தால் என்ன, தேர்தல் நேரம் இல்லாத இருந்தால் என்ன, ஊழல் குற்றச்சாட்டு தான். அதனால் அதை வந்து இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு இருக்குது. அதிமுகவில் நடக்கக்கூடிய அந்த உட்கட்சி விவகாரங்கள், அதாவது அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணியை இப்போ வச்சிருக்கீங்க. இதில் இப்போ KA செங்கோட்டையன் அவர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காரு, அவர் வெளியில் போயிருக்காரு. அதாவது இபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அதிமுகவுக்கு எதிராக ஒரு புதிய அணியை வந்து திரட்டுற வேலைகள் நடக்குது. அப்போ இது எதுவும் பாதிச்சிராதா? நம்மை பொறுத்தவரையில் இன்னொரு கட்சியினுடைய விவகாரங்களில் நாம் என்றைக்குமே தலையிடுவதில்லை. அதை அவர்களே தீர்த்து கொள்வார்கள். நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நாம் அஇஅதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுகவில் தான் கூட்டணி வைத்திருக்கிறோம். அதனால் நாம் அவர்களுடைய உட்கட்சி பூசல் குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக பாஜக இருக்கிறதாவும், அவங்க அணி திரட்டினா அவங்களுக்கும் பாஜகவோட ஆதரவு போகும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, வைக்கிறாங்க. போகலாம், போகாமல் இருக்கலாம். இதுக்கெல்லாம் நான் பதில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அது அவசியமே இல்லை. யூகங்களுக்கு பொழுது போகலை. சில ஊடகங்களுக்கு பரபரப்பு வேணும், வியாபாரம் நடக்கணும், வேறு எதையும் ஆக்கப்பூர்வமாக பேசுகிறது இல்லை. திமுகவில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை, சட்டவிரோதமான செயல்களை, சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை பேசுவதற்கு பயம். அதனால் பரபரப்பாக எதையாவது பேசணும். அதுக்கெல்லாம் நாம ஏன் போய் பேசணும், அவசியம் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணியை வந்து அடிக்கடி விமர்சிக்கிறாங்க திமுகவினர். இதுக்கு என்ன காரணம்? பயம்தான். தாங்கள் தோற்று விடுவோம் என்கிற ஒரே பயம், வேற ஒன்றுமே காரணம் இல்லை. இல்லை, ஆனால் சிஎம் அவர்கள் பேசும்போது கூட ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதாவது பாஜகனாலே காவி நிறம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா மக்களோட வளர்ச்சியை தடுக்கிற வேலைகளை செய்வாங்க, வளர்ச்சிக்கு எதிராக. காவி என்பது இந்தியாவினுடைய புனிதமான ஒரு நிறம் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஒரு புனிதமான விஷயமும் கூட. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நம்முடைய பண்டைய கால மன்னர்கள் இமயம் முதல் குமரி வரை தங்களுடைய கொடியில் காவிதான். காவிதான் இந்த நாட்டிற்கே குரு, காவிதான் இந்த நாட்டிற்கு கடவுள். அதனால் காவின்னு சொன்னால் சந்தோஷம்தான். மதவாத பிரச்சனைகளை வந்து நீங்கள் பாஜக தான் வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி என்றையாவது இஸ்லாமியர்கள் குறித்தோ, குரான் குறித்தோ, கிறிஸ்தவர்கள் குறித்தோ, பைபிள் குறித்தோ நாங்கள் இன்னைக்காவது பேசியிருக்கிறோம்னா கிடையாது. ஆனால் சனாதன தர்மம் குறித்தும், அதாவது இந்து மதம் குறித்தும், இந்து மத நம்பிக்கைகள் குறித்தும் தொடர்ந்து அவதூறாக பேசி வருவது யார் அந்த மதவாதிகள் அப்படின்னா திமுக தான், காங்கிரஸ் தான். தொடர்ந்து இந்து மதத்தை இழிவாக பேசி வருவது இவர்கள் தான். யார் சொல்றாங்க? யார் சனாதனத்தை அழிப்போம்னு சொன்னா, இந்து மதத்தை அழிப்போம்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன, மதவாதம் இல்லையா? ஒரு மதத்தை அழிப்போம்னு சொன்னாரு. ஏன்னா அது வந்து அடிமைப்படுத்துகிற கோட்பாடுகள் அதுல இருக்குன்னு சொல்லி. சனாதனமும் இந்து மதமும் ஒன்றுதான். சனாதனம் என்றால் இன்றைய இந்து மதம்.
அதை அழிப்போம்னு சொன்னால் அது வந்து மதவாதம் தானே. சனாதனம் என்பது எல்லை இல்லாதது. இல்லை, திமுக வந்து இந்து மக்களுக்கு எதிரான கட்சி, இந்துக்களுக்கு எதிராக பேசுறாங்க, செயல்படுறாங்கன்னா மக்கள் வந்து இவ்வளோ ஆதரவோடு அவங்கள வந்து அது வேறங்க. ஆட்சிக்கு கொண்டு இது வந்து நடப்பது வந்து மத ரீதியிலான ஆட்சி கிடையாதுங்க. இந்தியாவே மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எந்த மதத்திற்கும் ஆதரவாக இருக்கக்கூடாதுன்றது தான். அது புரிந்து கொள்ள வேண்டும். ஹூ இஸ் எ ஹிந்து அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. யார் ஹிந்து? யார் ஒருவர் கிறிஸ்தவர் இல்லையோ, யார் ஒருவர் முஸ்லீம் இல்லையோ, யார் ஒருவர் பார்சி இல்லையோ அவர் ஹிந்து அப்படின்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹிந்து என்பது ஒரு மதமே அல்லன்னு அர்த்தம். அதான் அதற்கு பொருள். தங்களை மத ரீதியாக அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள். அப்போது தொடர்ந்து இந்த கலாச்சாரத்தை மட்டுமே இழிவுபடுத்தி பேசுபவர்கள் தான் மதவாதிகள். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவர்கள் மொத்தமாக வாக்களிக்கிறார்கள், மத ரீதியாக வாக்களிக்கிறார்கள் என்கிற காரணத்தினால அந்த மதங்களை தூக்கி பிடித்து அந்த மதங்களுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் தான் மதவாதிகள். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. மதவாத கட்சிகள், அவங்க எல்லாருமே மதவாத கட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள், அவர் வந்து பாஜக மாநில தலைவராக இருந்த வரைக்கும் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருந்த மாதிரியும், இப்போ வந்து அவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரியும், அவர் வந்து பேசும்போது ப்ரெஸ் மீட்லேயே சொல்கிறாரு, நிறைய விஷயங்கள் வந்து மனசாட்சிக்கு எதிராக பேச வேண்டியதாக இருக்குது. அதிமுகவில் இருந்து நிறைய பேர் என்னை திட்டிகிட்டு இருக்காங்க, ஆனால் தலைமைக்கு கட்டுப்பட்டு நான் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கேன், நேரம் வரும்போது பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? அப்படி இல்லைங்க. கேட்கப்படுகிற கேள்விக்கு திரு அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்கிறார். அதை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பேசக்கூடாது. ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாரு, அதோட அது முடிஞ்சு போச்சு. அதை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்குறீங்க. அண்ணாமலை அவர்கள் அதிருப்தியில் இருக்காரு. அவர் வந்து புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு. புதிய கட்சி நீங்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கிறீங்களான்னா உடனே இது வந்து ஸ்கூலில் வாத்தியார் வந்து ஸ்டூடெண்ட்டு கேட்குறாங்க, ஆமாம் இல்லைன்னு சொல்லணுமா? எதுக்காக அந்த கேள்வி கேட்குறாங்க? அதுக்கு என்ன சொல்கிறாரு? ஆரம்பித்தா சொல்கிறேங்கண்ணா அப்படின்றாரு. கரெக்டு தானே? நானாக இருந்தாலும் அதான் சொல்லுவேன். அவர் சொல்கிறது சரிதானே? எங்கே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அஞ்சு இடம் போனால் 5 இடத்துலையும் போய் ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை தான் பேசணும். சும்மா அவர்கிட்ட வந்து அது இல்லையா இது இல்லையான்னு கேட்டால் அப்படி தான் பதில் சொல்லுவார். ஆனால் சரியாகத்தான் சொல்கிறார். அது ஒன்றும் தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த எஸ்ஐஆர் வந்து அது எஸ்ஐஆர் வந்து வந்துச்சுன்னா வந்து சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய வாக்குகளை எல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னுலாம் திமுக தரப்பில் கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஸோ இந்த எஸ்ஐஆர் மூலமாக என்ன நன்மை கிடைக்கும்? எஸ்ஐஆர் பீகாரில் வந்தபோது என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் எப்படி இங்கே சொன்னாங்களோ அதே மாதிரி அங்கேயும் சிறுபான்மையினுடைய வாக்குகள்லாம் எடுத்துருவாங்க எல்லாம் பேசுனாங்க. இப்போ எஸ்ஐஆர் முடிஞ்சு போச்சு. பீகாரில் எத்தனை வாக்குகளை எடுத்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சிறுபான்மையினுடைய வாக்குகளை டோட்டலாக 65. எவ்வளவு வாக்குகள் தவறாக நீக்கப்பட்டன அல்லது சேர்க்கப்பட்டன எந்த கட்சியாவது எழுத்து மூலமாக புகார் கொடுத்துருக்காங்களா தெரியுமா? அந்த மாதிரி புகார்கள் கொடுத்த மாதிரி செய்திகள் ஒன்றும் வரல. புகாரே கொடுக்கல. ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு எலெக்ஷன் கமிஷன் எந்த புகாருமே வரலங்க, மேல்முறையீடு இல்லைன்ட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சுல, ஏன் 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க? ஒரு விஷயம், நீதிமன்றம் கேள்விலாம் கேட்கல. இப்போ நீங்கள் மேலே ஒரு கேஸ் கொடுக்குறீங்க, என்னென்னு நாராயணன் என்னை அடித்து விட்டார். நீதிமன்றத்தில் போய் சொல்கிறீங்க, ஐயா நான் நாராயணன் அடிச்சிட்டார் ஐயா. உடனே நீதிமன்றம் என்ன கேட்கும்? அடிச்சிங்களான்னு கேட்கும். ஏன் அடிச்சிங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை நான் சொல்லுவேன், நான் அடிக்கவே இல்லைங்க. ஓ அப்படி அடிக்கலையா, சரி விடுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேப்பரில் ஏன் தமிழை அடித்தீர்கள், நாராயணனிடம் நீதிமன்றம் சராமரி கேள்வி. நியாயம் அது? அதாவது ஆமாம், ஏன் அடிச்சிங்கன்னு அப்போ நீதிமன்றம் கேட்டிருக்குன்னா அது சரமாரி கேள்வி தானே. அப்புறமா இல்லையா, அதுக்கப்புறமா நடந்தது சொல்லி அது போல் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஐயா 65 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க. 65 லட்சம் பேர் நீக்கிட்டீங்களா, ஏன் அதுக்கு என்ன பதில்னு சொல்லியிருக்குது, அதை சொல்லுங்கள். அதன் பிறகு அந்த ஃபேஸ் ஒன்று முடிஞ்சு போச்சே. இன்னும் நீங்கள் அந்த அப்சர்வேஷனை நீதிமன்றம் அன்றைக்கி கேட்ட கேள்வி விஷயத்தை பதில் சொல்லிட்டு அதெல்லாம் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லலாம், முடிஞ்சு போச்சு, ஓவர். அப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டால் அது ப்ராப்பராக யாரை நீக்கணுமோ யாருடைய
தகுதியான வாக்காளர்கள் மட்டும் இருப்பார்கள். ஒருவருக்கு என்ன அடிப்படை உரிமை என்றால் வாக்குரிமை தான் அடிப்படை உரிமை. இறந்து போனவருடைய வாக்குகள் நீக்கப்பட வேண்டும். ஒரே நபருக்கு 2 இடத்துல வாக்கு இருந்தால் அந்த ஒரு இடத்துல வாக்கு எடுக்கப்பட வேண்டும். இல்ல அவங்க வைக்கிற குற்றச்சாட்டே என்னன்னா, சிறுபான்மையின மக்கள் அதிகமா திமுக ஓட் பண்றாங்கன்னா அவங்க அந்த வாக்காளர்கள்ல இருந்து நிறைய எப்படி முடியும்னு சொல்லுங்க. வட மாநிலத்துல அளவு கொடுப்பாங்க. எப்படி முடியும்? இந்த குற்றச்சாட்டு தான் பீகார்ல வச்சாங்க. ஆனா அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலையே. எப்படி முடியும்னு சொல்லுங்க. யாரை வச்சு செய்யறாங்க இதை? தேர்தல் ஆணையமே தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல இருக்கு. தேர்தல் ஆணையம் இது போன்ற எக்ஸசைஸ், இந்த மாதிரி வாக்குகளை எடுக்கிறது இல்ல வாக்குகளை ஆட் பண்றது யாரை வச்சு செய்யறாங்க? அவங்களுக்கு கீழே வரக்கூடிய யார்? அவங்க கீழே யார் இருக்காங்க? தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வரக்கூடிய மாநில அரசு ஊழியர்கள் இருக்காங்க. யாரு? மாநில அரசு ஊழியர்கள். தேர்தல் ஆணையத்துக்கு தனி ஸ்டாஃப்லாம் கிடையாது. அதே மாதிரி அனைத்து கட்சியினுடைய முகவர்கள், பூத் ஏஜென்ட்ஸ், BLA 1 BLA 2 கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளை முகவர்கள், ஒவ்வொரு கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய கிளை முகவர்கள். இப்போ நான் இந்த என்னுடைய பூத்தில் என் ஓட்டை நான் ஒரு ஓட்டை நான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் யாருக்கிட்டலாம் அதை கன்சல்ட் பண்ணோம்? அங்கே ஒரு தேர்தல் அலுவலர், அவருக்கு கீழே ஒரு 4 பேர், இவங்க எல்லாம் மாநில அரசு அதிகாரிகள். அப்ப எந்த தவறுமே நடக்காதுன்னா கேளுங்க. இதுக்கெல்லாம் யார் இருப்பாங்க? திமுகலேருந்து ஒருத்தர் இருப்பார் ஏஜென்ட், அதிமுகலேருந்து இருப்பார், பிஜேபியில் இருப்பார், காங்கிரஸில் இருப்பார், எல்லா கட்சியினுடைய ஏஜென்ட்டும் இருப்பாங்க. அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் சேர்க்கவோ நீக்கவோ முடியாது. சிஸ்டம் இது. அப்புறம் ஏன் அனைத்து கட்சி கூட்டம்? அதுதான் போய் திமுகவில் நீங்கள் போய் கேளுங்க, ஸ்டாலின்கிட்ட போய் கேளுங்க. அதுக்கு தான் இன்றைக்கி அதிமுகவில் சொல்லியிருக்காங்க, போண்டாவும் டீயும் சாப்பிட்றதுக்காக ஒரு கூட்டம் போடுறாங்கன்னு. அதுதான் உண்மை. ஒன்றும் இல்லை, தேவையில்லை அனைத்து கட்சி கூட்டம். அப்போ பாஜகவோ அதிமுகவோ அதை நிராகரிக்க போகுது? அவசியம் இல்லை. அந்த கூட்டமே தேவையற்றதுன்னு நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். இது ஒரு ரிஃபார்ம், சீர்திருத்தம். அந்த சீர்திருத்தம்ன்றது தேவை. அதை போயிட்டு தேவையில்லாத இப்போது இந்த SIR அனௌன்ஸ் பண்ண உடனேயே மகாபலிபுரத்தில் ஒரு கூட்டம் போட்டு SIR எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கூட்டம் போட்டது யார்? திமுக. முதல் கூட்டமே அவங்க தான் போட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது நடக்கும், இது சீர்திருத்தம், இதில் போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள், எல்லாமே தெரியும். சும்மா இதெல்லாம் ஒரு நாடகம், அவ்வளோதான். இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பதெல்லாம் ஒரு நாடகம், அவ்வளோதான். அவ்வளோ எளிதாக எடுத்துகிட்டு போயிட முடியுமா? வேற எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்கள். ராம்சார் நிலத்தில் கட்டிடங்கள் கட்ட அனுமதிச்சாங்கன்னு திமுக மேலே குற்றச்சாட்டு வந்துச்சு. ஆனால் அவங்க தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுக்குமாடி கட்டடம் கட்டுறதுக்கெல்லாம் அனுமதி எதுவும் வழங்கப்படலை, அந்த எல்லைக்கு உட்பட்டு எதுக்குமே அனுமதி கொடுக்கல அப்படின்னு மறுத்திருக்காங்க. அப்போ இந்த குற்றச்சாட்டு ஏன் திமுக மேலே முன்வைக்கப்படுது? ராம்சார் கன்வென்ஷன் 1971, அதே போல் 2022 ஏப்ரலில் இந்த பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய மார்ஷ் லேண்ட், சதுப்பு நிலங்கள் உட்பட ராம்சார் நிலமாக இப்பொழுது இவர்கள் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சர்வே நம்பரில் அடங்கிய நிலங்கள் கூட சேட்டலைட் மூலமாக படம் பிடிக்கப்பட்டு அந்த நிலங்கள் அனைத்துமே ராம்சார் நிலங்களாக 2022 அரசாங்கம் மிக தெளிவாக இருக்கிறது. நீங்கள் ராம்சாரனுடைய வெப்சைட்லேயே அதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் CMDAவும் இதை மிக தெளிவாக இந்த இது ராம்சார் நிலத்துக்குள்ளே இருக்குது. நேற்று கோர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா இது மார்ஷ் லேண்ட்ஸில் இல்லை, இது பட்டா நிலம்ன்றாங்க. பட்டா நிலம் தான், அதில் ஒன்றும் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. மார்ஷ் லேண்ட்ஸில் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க தவிர ராம்சார் நிலத்தில் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ராம்சார் நிலத்தில் கட்டிடங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சட்டம் இருக்குது. 22 விதிகள், 2022 விதிகள் மிக தெளிவாக சொல்லியிருக்குது. வெட்லேண்ட் ஆக்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. அதனால் இது முழுக்க சட்ட விரோதமாக செய்யப்பட்ட ஒரு விஷயம். இதில் செய்யலன்னு மறுக்கிறாங்களே, அனுமதியே கொடுக்கலன்றாங்களே. இல்லை, அனுமதி கொடுத்தோன்னு தான் சொல்கிறாங்க, அனுமதி கொடுக்கலன்னு சொல்லலாம். ராம்சாரில் அனுமதி கொடுக்கலன்னு தானே சொல்கிறாங்க. மார்ஷ் லேண்ட்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. மார்ஷ் லேண்ட் வேறு, ராம்சார் வேறுங்க, அது புரிஞ்சுங்க.
மார்ஷ் லேண்ட்ஸ் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வனத்துறை கிட்ட இருக்குது. ராம்சார் நிலம் என்பது அது தனியாருடைய பட்டா நிலம்தான், ஆனாலும் அதுலேயும் கட்டக்கூடாது அப்படிங்கிறத கட்ட மாட்டோம் என்பதை தமிழக அரசு ஒப்புத்துக்கொண்டு அதற்குண்டான சர்வே நம்பர் எல்லாமே அப்லோடு பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, 1 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் மார்ஷ் லேண்ட்ஸ்லேருந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்கக்கூடாது என்பது விதி. ஆனால் இது 1 கிலோமீட்டர் தள்ளிலாம் இல்லை, வரையறுக்கப்பட்ட ராம்சார் நிலத்துக்குள்ளேயே இது இருக்குது அப்படின்றது தான் தெளிவாக இருக்குது. இட் இஸ் எ வெரி கிறிஸ்டல் கிளியர் திங். இதை மறைச்சி சட்டவிரோதமாக இவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவுதான் விஷயம். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம்.